ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதில் ஒரு முக்கியமான பொருள் எலக்ட்ரிக்கல். இதில் எல்லாத்துலேயும் முக்கியமான ஒரே ஒரு பொருள் என்னென்னா, அந்த டிவைஸ் ஆன் பண்ணுறதுக்கு உதவி பிரயோகமாக இருக்கிறது சுவிட்சு. அந்த சுவிட்சு ஒவ்வொரு டிவைஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சுவிட்சு ஒவ்வொரு பொருளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வர மாதிரி சுவிட்சஸும் மாறி மாறி வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா இருந்த விதமும், அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டைலு, அதோட ஆம்ப்ஸ் கெப்பாசிட்டி, அதாவது ஆரம்பத்தில் ஒரு சுவிட்சு பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சில் இவ்வளோ லோடு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது 5 ஆம்ப் சுவிட்சஸ்ஸு, 15 ஆம்ப் சுவிட்சஸ்னு வீட்டில் இருக்கிற சுவிட்சஸ்ஸு. அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள்லேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரியான சுவிட்சஸ் வந்துச்சு. பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா புஷ் சுவிட்சஸ்ஸு, டேக்கன் சுவிட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ராக்கர் சுவிட்சஸ்ஸு இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்தில் சென்சார் சுவிட்சஸில் எல்லாருமே மெயினாக எல்லா மொபைல்லையும் யூஸ் பண்ணக்கூடிய பயோமெட்ரிக் சென்சார் சுவிட்சஸ் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். சுவிட்சஸ்னால் என்ன? இந்த சுவிட்சஸ்ன்றது ஒரு கனெக்ஷன் அப்படின்றது. இந்த சுவிட்சை எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா எல்லா மொபைலும் பார்த்திங்கன்னா டச்சுன்றது அது ஒரு சுவிட்சு தான். அதே மாதிரி ஒவ்வொருமே சுவிட்சஸ் இன்றைக்கி இல்லைன்னா உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்து தோண முடியாது. சுவிட்ச் இல்லைன்னா பல விஷயங்கள் கட்டுப்படுத்த இயங்காது முடியாது. சுவிட்சஸ் எடுத்துக்கிட்ட ரிலே எடுத்தாலும் சுவிட்சஸ் தான், சென்சார் சுவிட்சஸ் தான். இன்றைக்கி ஐஓடி இன்டர்நெட் லெவல் ஆஃப் சுவிட்சஸ் இந்த மாதிரி பல வித பரிமாற்றங்களோட சுவிட்சஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒவ்வொரு சுவிட்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் எல்லாத்தோட செயல்பாடும் ஒரே ஒரு விஷயந்தான். அடிப்படையாக 2 லைனையும் கனெக்ஷன் பண்ணுறது, அந்த லைன் கனெக்ட் பண்ணுறது இந்த சுவிட்சு, டைமர் சுவிட்சஸ், இந்த மாதிரி பல அம்சங்களை கொண்டு சுவிட்சோடைய பரிமாற்றங்கள் இயங்குது. அந்த சுவிட்சஸ் எப்படி இன்றைக்கி நாளில் எப்படி வந்துகிட்டு இருக்குது, என்ன ஆகிட்டு இருக்குது, அந்த சுவிட்சஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன வகையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுது, அந்த சுவிட்சுனால் இந்த சுவிட்சஸை இந்த மாதிரி மாற்றுறதுனால நமக்கு என்ன பயன்? இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு சுவிட்சஸ், ஐஓடி சுவிட்சஸ்ஸு, சென்சார் சுவிட்சஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்டேட் ஆகப்படுறதுனால வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆள் போனால் சுவிட்சு லைட் எரியும், இல்லை தெருவில் போகிற லைட்டு இருட்டானால் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும், இல்லை மூமெண்ட் ஆனிச்சுன்னா லைட் எரியும். இது மாதிரி எல்லாம் மாறும்போது எலக்ட்ரிக் கன்சப்ஷன் சேருது. இதாவது ஒரு சுவிட்சை பயன்படுத்தி எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சேவ் பண்ண முடியுது அப்படின்றத இந்த வீடியோவில் அது ஒரு விஷயமாக சொல்ல போகிறோம். அதே மாதிரி சென்சார் சுவிட்சஸ்னால் என்ன, நார்மல் சுவிட்சஸ் என்ன, ஒவ்வொரு வகையில் சுவிட்சஸ் மாறும்போது அதுக்குள்ளே என்ன உள்ளே இருக்கிறது பெருசாக என்ன மாறி இருக்குது. அதாவது அப் டு நம்ம ஃபிசிக்கல் சுவிட்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது இது ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் தான் நடக்குது. இப்போ நம்ம சுவிட்ச் அழுத்தும் போது ஒரு கான்டாக்ட் போய் ஒரு ஸ்ப்ரிங்கோ இல்லை ஏதாவது ஒரு எலிமெண்ட்டோடைய உதவியோடு போயிட்டு அது போய் ஒரு கான்டாக்டை டச் பண்ணுது. அந்த கான்டாக்டை டச் பண்ணும்போது அந்த சுவிட்சை இயங்குது. அந்த சுவிட்சை இயக்க வைக்கிறது நம்ம ஃபிசிக்கலாக ஒரு எனர்ஜி வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். அதுக்கப்புறம் நம்ம சென்சார் சுவிட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், அது கூட ஃபிங்கர் போய் வைக்கும் போது ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் லாக் சுவிட்சிங்கு, லாக் ஓப்பனிங்கு, லாக் இது பண்ணுறது இதெல்லாமே ஒரு சுவிட்ச் ஃபங்க்ஷன் தான். இந்த சுவிட்ச் ஃபங்க்ஷன் இப்படிலாம் மாறி வருது. அதுக்கும் இப்போ இருக்கிற சுவிட்சஸ்க்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சுவிட்சஸ்க்கும் என்ன வித்தியாசம், அந்த சுவிட்சஸுக்கு உள்ள பலன் என்ன, இப்போ வர சுவிட்சஸ் உள்ள பலன் என்ன, எந்த சுவிட்சை பயன்படுத்துறது பெஸ்ட்டு, எந்த சுவிட்ச் பயன்படுத்துறது, இன்டர்நெட் ஆஃப் சுவிட்சிங்னு ஒன்று இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி இயக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். முதல்ல இருந்து இப்போ சாதாரணமாக சுவிட்சு அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால், அந்த சுவிட்சை அழுத்தும் போது அதுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா ஒரு லிவர் போயிட்டு அதில் இருக்கிற கான்டாக்டை டச் பண்ணுது. அதாவது ஒரு தகடு இன்னொரு தகடோடு டச் ஆகுது. அப்போ இங்கிருந்த ஒரு லைன் எலக்ட்ரிக் இன்னொரு பக்கம் பாஸ் ஆகுது. அது மாதிரி பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும்போது நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணும்போது ஏதாவது ஏன் இந்த சுவிட்ச் பயன்படுத்தணும்? டைரெக்டாக ஒயர் ஜாயின் பண்ணி விட முடியாதா? ஏன்னா நம்ம டைரெக்டாக ஃபிசிக்கலாக தொடங்கும்போது அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி நம்ம உடம்பை பாய்ச்சி விடும். அதுக்காக தான் சுவிட்சஸ்ன்றது ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த சுவிட்சஸ் என்ன தான் ஜாயின் பண்ணால் கூட அதை ஃபிசிக்கலாக டச் பண்ணுறதுக்கும் அது மெக்கானிக்கலாக வச்சு அதோடைய ஸ்ப்ரிங் ஸ்பெஷலோட க்ளோஸில் ரெசிஸ்டிவிட்டி லோவாக இது பண்ணுறது. இந்த சுவிட்சஸில் ஒவ்வொரு வகையான சுவிட்சஸும் அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. எந்த சுவிட்சஸ் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்கிறது அதை டிபெண்ட் பண்ணி தான். ஒரு ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகக்கூடிய இடத்துல அத்தனை ஆம்ப் அப்படிங்கும்போது அந்த கனெக்டிவிட்டி பிளேட்டோடைய இது இருக்கணும். ஏன்னா
இவ்வாறு எலக்ட்ரிக் வந்து பாஸ் ஆகுது வருதுன்னா அந்த இடத்துல பாசிங் இருக்கும்போது அதுக்குன்னு சில ஹீட் ஃபார்மேஷன் எல்லாமே இருக்கும். சின்னோடு ஒரு சுவிட்சை கொண்டு போய்ட்டு ஒரு 5 amps லைனை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு என்ன இது இருக்கணும், தகடுடைய திக்னஸ் என்ன இருக்கணும், அதோடைய இது என்ன இருக்கணும். நீங்கள் சுவிட்சஸ் வந்து கடையில் வாங்கி தான் பண்ணணுமா, இல்லை சுவிட்சஸ் எப்படி மேக் பண்ணலாம், இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்மளது அடுத்தடுத்து போட இருக்கணும். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள், சென்சார் சுவிட்சஸ்னால் என்ன, ஐஓடி சுவிட்சஸ்னால் என்ன, நார்மல் பழைய சுவிட்சஸ் என்ன, 5 amp சுவிட்சஸ்க்கும் 15 amp சுவிட்சஸ்க்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி எம்சிபினா என்ன, ஆர்சிசிபினா என்ன, சிஎல்சிபி, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் பழைய காலத்தில் சேஞ்ச் ஓவர் யூஸ் பண்ணோம், ஸ்டார்டர் யூஸ் பண்ணோம், எதனால் எதை யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து ஸ்டார்டரில் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மறக்காமல் இந்த தகவலை பிடித்திருந்த நண்பர்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே மாதிரி இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நம்ம காணொலியில் இந்த பற்றியான பல விஷயங்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளுடைய வீடியோக்களை பல விஷயங்களை இதுக்கு முன்னையும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அதையும் கீழே இருக்கிற நம்மளுடைய சேனல் வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரியணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் கொடுங்க. அப்போ தான் நம்மளுடைய தகவல் உங்களை வந்து சேரும்.